நான் கந்த சஷ்டி விரதம் நான் இருக்கிறேன். நான் பொய் சொல்லலைங்க. முருகர் முன்னாடி முருகர் ஃபோட்டோவை முன்னாடி நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். என் வீட்டுக்காரர் ஈபியில் வேலை செய்கிறாரு. ஆனால் வந்து ஒரு செகண்டு கரண்ட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கரண்ட்டு போயிட்டு வரங்காட்டியும் எங்கெங்கேயோ சிஎம் எங்கே ஃபோன் வேணாலும் பண்ணுறாங்க. ரெண்டாவது பொண்டாட்டி புள்ளக்குட்டி எல்லாத்தையுமே வந்து சாபமிடுறாங்க ஈபிக்காரனை. ஓப்பனாக சொல்கிறேங்க. நான் பொய் சொல்லலை. நான் விரதத்தில் இருக்கிறேன். ஈபிக்காரன் ஒவ்வொருத்தனும் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? தீபாவளி அன்னைக்கும் கூட என் வீட்டுக்காரர் வந்து குளிச்சுட்டு துணியை போட்டு விநாயகனை கும்பிட்டு சாப்பிட்ட வேகத்தில் பிரேக் டவுன் பண்ண போயிட்டாங்க. இப்போ ஒரு வாரம் 10 நாள் இங்கே மழைங்க. மரம் உடஞ்சி கம்பத்து மேலே விழுந்து கம்பம் உடஞ்சி எல்லாம் இதாகி வெடி மழை கொட்டுன்னு கொட்டுது. கொட்டுற மழையிலையும் ஈபிக்காரங்க அத்தனை பேருமே போய் நைட்டு பகலும் வேலை செய்கிறாங்கங்க. யாருமே பொண்டாட்டி புள்ளக்குட்டியோட கட்டி பிடிச்சி யாரும் படுத்து தூங்கல. ஈபிக்காரன் அவன் யூபிஸ் மாட்டிட்டு கூலாக படுக்க கிடையாதுங்க. உங்களை விட கஷ்டப்படுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, எங்கே பேசினாலும் சரி. ஒரு அம்மா நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அம்மா வந்து முஸ்லீம். அந்த அம்மா ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கிறாரு. ஃபோன் பண்ணி, நீங்கள் கரண்ட்டு கொடுக்குறீங்களா என்ன அடிக்கடி ஆஃப் பண்ணுறீங்க? கேரளாவில் ஈபிக்காரனை அடித்து கொன்ன மாதிரி நீங்கள் இது பண்ணணுமா? முஸ்லீம்னா உங்களுக்கு பிடிக்கலையா? என்னென்னமோ வார்த்தை பேசுது. நான் வந்து முஸ்லீம்காரங்களை என்னோட சகோதர அப்பா அம்மா மாதிரி நேசிக்கிறவங்க. முஸ்லீம் மாதிரி நல்ல ஒரு இவங்க கிடையவே கிடையாது. ஒரு உதவினா ஒரு கஷ்டம்னா வந்து முதல்ல நிற்கிறவங்க இந்துவோட முஸ்லீம்காரங்க. இந்துக்காரங்க கூட ஒரு சிலர், நான் ஒரு சிலர் தான் சொல்கிறேன், தூக்கி கணம் பார்க்குறவங்க இவங்களா அப்படின்னு. ஆனால் முஸ்லீம் வந்து அந்த ஒரு ஈகோ கிடையாது. ஆனால் அந்த அம்மா வந்து பேசின அத்தனை ரெக்கார்டு என்னென்னமோ வார்த்தை பேசுது. பொண்டாட்டி புள்ளக்குட்டி அத்தனையுமே சாபமிடுது. பதிவு பண்ணி ஏடிடி எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரரு. நான் ஒன்று சொல்கிறேங்க. கரண்ட்டு 10 நிமிஷம் அரை மணி நேரம் போச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறவங்க அந்த ஃபாட்டுக்கு வாங்க. அங்கே வந்து பாருங்கள் அந்த ஈபிக்காரன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அந்த கம்பம் உடஞ்சி விழுந்து அந்த மலையிலையும் யானை சவுண்டு விடுது. யானை அந்த பக்கம் 10 ஆனை 8 ஆனை நின்று சவுண்டு விடுது. அத்தனை இதுலேயும் கூட பொருட்படுத்தாமல் ஏஎம்மா அந்த அம்மா லேடிஸ் எதையுமே கவலைப்படலைங்க. வந்து நின்று நைட்டு விடிய பிரேக் டவுன் அட்டன் பண்ணிட்டு தாங்க வீட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் குளிக்க கூட இல்லைங்க. மறுக்க பிரேக் டவுன் போகிறாங்க. ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, பல இடத்துல. ஈபிக்காரன் யாருமே சொகுசாக வீட்டில் இல்லை. அந்த தீபாவளி ஒரு நாள் எவனோ ஒருத்தன் தண்ணி போட்டுட்டானாமா. அதுக்கு தண்ணி போட்டுட்டு நீ வந்து வேலையை பார்க்குறியா, பீஸ் போகிற? ஏப்பா அவனுக்கு குடும்பம் இல்லையா? அவன் பொழைக்கலையா? நாள் முழுக்க உங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறான். அவனுக்குன்னு ஒரு பண்டிகை இல்லையா? அவனுக்குன்னு ஒரு இது இல்லையா? ஒருத்தனை கூப்பிட்டு கண்டபடி பேசி திட்டி விட்டு